அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்வின் ஒட்டகமும். மலைகளை வெட்டி வீடுகளை அமைத்தார்கள். தங்களை யாராலும் அழிக்க முடியாது என்று நினைத்தார்கள். அல்லாஹ் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் மிகப்பெரிய அடையாளத்தை காட்டினான். அந்த அடையாளத்தையே அவர்கள் அழித்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்த 3 நாட்கள் மட்டுமே. அந்த 3 நாட்களில் என்ன நடந்தது? அந்த மக்கள் எப்படி அழிந்தார்கள்? இன்று அவர்களுடைய இடம் இருக்கிறதா? வாருங்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை பார்ப்போம். சமூது மக்கள் வலிமையும் பலமும் பெற்றிருந்தார்கள். விவசாயம் செய்தார்கள். மலைகளை வெட்டி வீடுகளை அமைத்தார்கள். அல்லாஹ் கொடுத்த வசதிகளுக்கு பதிலாக அவர்கள் அவனுக்கு இணை வைத்தார்கள். அப்போது அல்லாஹ் அவர்களுடைய சமூகத்திலிருந்தே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினான். அவர் மக்களிடம், என் மக்களே, அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை என்று அழைத்தார்கள். மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடம் திரும்பும்படி கூறினார்கள். ஆனால் அவர்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய அகங்காரம், அவர்கள் தங்களுடைய வலிமையை நம்பினார்கள். மலைகளுக்குள் பாதுகாப்பான வீடுகளை உருவாக்கியிருந்ததால் தங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்று நினைத்தார்கள். நம்மை யாராலும் அழிக்க முடியுமா என்ற அகங்காரம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் மறந்தது ஒன்றுதான், மனிதன் உருவாக்கிய எந்த பாதுகாப்பும் அல்லாஹ்வின் தீர்ப்பிலிருந்து காப்பாற்றாது என்று. அல்லாஹ்வின் ஒட்டகம். மக்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒரு அடையாளத்தை கேட்டார்கள். அப்போது அல்லாஹ் அவர்களுக்கு தன்னுடைய ஒட்டகத்தை ஒரு அடையாளமாக கொடுத்தான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், இது அல்லாஹ்வின் ஒட்டகம், இது உங்களுக்கு ஓர் அடையாளம், இதற்கு எந்த தீங்கும் செய்யாதீர்கள். சில தப்சீர் அறிவிப்புகளில் அந்த ஒட்டகம் ஒரு பாறையில் இருந்து வெளிப்பட்டதாகவும் அதன் தோற்றத்தை பற்றிய கூடுதல் விவரங்களும் கூறப்படுகின்றன. ஆனால் அவை குர்ஆனில் நேரடியாக கூறப்படவில்லை. உறுதியாக நமக்கு தெரிந்தது, அந்த ஒட்டகம் அல்லாஹ்வின் வெளிப்படையான அடையாளம். அந்த ஒட்டகத்தின் சோதனை. அல்லாஹ் அவர்களுக்கு தண்ணீரில் ஒரு பங்கை நிர்ணயித்தான். ஒரு நாள் ஒட்டகத்திற்கு, மற்றொரு நாள் மக்களுக்கு. அந்த ஒட்டகம் தண்ணீர் குடிக்கும் நாளில் அது தண்ணீரை பயன்படுத்தும். மக்களுக்கான நாளில் மக்கள் தண்ணீரை பயன்படுத்துவார்கள். சில தப்சீர் விளக்கங்களில் அந்த ஒட்டகத்தின் பாலை மக்கள் பயன்படுத்தியதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலம் அவர்களுக்கு ஒரு சோதனை கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்றுக்கொள்கிறார்களா? ஒட்டகத்தை கொன்றார்கள். அந்த ஒட்டகம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் கட்டளையை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தது. ஆனால் அவர்களின் பிடிவாதம் அதிகரித்தது. இறுதியில் அவர்கள் அந்த ஒட்டகத்தை கொன்றார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே எச்சரித்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த எச்சரிக்கையை மீறினார்கள். அதற்கு பிறகு வந்தது இறுதி அறிவிப்பு. உங்கள் வீடுகளில் 3 நாட்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். இது பொய்யாக்க முடியாத வாக்குறுதி என்று கூறினார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்ல சதி. ஒட்டகத்தை கொன்ற பிறகு அவர்களுடைய குற்றம் அங்கேயே நிற்கவில்லை. குர்ஆன் கூறுகிறது, அந்த ஊரில் 9 பேர் இருந்தார்கள். அவர்கள் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு கொடிய திட்டம் தீட்டினார்கள். இரவில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தினரையும் கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். பிறகு அவருடைய குடும்பத்தினரிடம் சத்தியம் செய்து, நாங்கள் அவருடைய குடும்பத்தினரை அழிக்கப்பட்டதை பார்க்கவில்லை, நாங்கள் உண்மையை சொல்கிறோம் என்று மறுத்துவிடலாம் என்று திட்டம் தீட்டினார்கள். ஆனால் அவர்கள் மனிதர்களிடம் மறைக்க நினைத்த சதியை அல்லாஹ்விடம் மறைக்க முடியவில்லை. குர்ஆன் கூறுகிறது, அவர்கள் ஒரு சதி செய்தார்கள், நாமும் ஒரு சதி செய்தோம், ஆனால் அவர்கள் அதை உணரவில்லை என்று. அவர்களுடைய திட்டம் அவர்களையே அழிவை நோக்கி அழைத்து சென்றது. 3 நாட்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் முடிவை நோக்கி சென்றது. சில தப்சீரின் அறிவிப்பின்படி முதல் நாள் முகங்கள் மஞ்சள் நிறமாகவும், 2வது நாள் சிவப்பு நிறமாகவும், 3வது நாள் கருப்பு நிறமாகவும் மாறியது என்று கூறுகிறது. இந்த விவரம் குர்ஆனில் நேரடியாக இல்லை, சில தப்சீர் அறிவிப்புகளில் வருகிறது. குர்ஆன் உறுதியாக சொல்வது, அவர்களுக்கு 3 நாட்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தண்டனை வந்தது. அவர்களின் முடிவு. 3 நாளும்
3 நாட்களும் முடிந்தது. அல்லாஹ்வின் கட்டளை வந்தது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றினான். அந்த மக்களை பயங்கரமான பேரொளி தாக்கியது. அவர்கள் தங்கள் வீடுகளிலேயே உயிரிழந்து கிடந்தார்கள். அவர்கள் முன்பு எவ்வளவு வலிமையாக வாழ்ந்தார்கள். ஆனால் இறுதியில் அவர்கள் அங்கேயே வாழ்ந்ததே இல்லாதது போல் ஆகிவிட்டார்கள். இங்கேதான் நாம் ஒரு நிமிடம் நின்று சிந்திக்க வேண்டும். சமூது மக்கள் வாழ்ந்த அல் ஹிஜ்ரா பகுதி இன்று சவுதி அரேபியாவின் அல் உலா பகுதியில் காணப்படுகிறது. அந்த பழமையான பாறை குடியிருப்புகளும் அவர்கள் விட்டு சென்ற கட்டிட தடங்களும் இன்றும் இருக்கின்றன. அந்த இடம் இருக்கிறது, ஆனால் அந்த மக்கள் இல்லை. ஒரு காலத்தில் அங்கே வாழ்க்கை இருந்தது. இன்று அவர்களின் வாழ்க்கையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபுக் பயணத்தின் போது அந்த பகுதியை கடந்து சென்ற போது அழிக்கப்பட்ட மக்களின் குடியிருப்புகளை அழுகையுடனும் அச்சத்துடனும் கடந்து செல்லுமாறு தோழர்களுக்கு அறிவுறுத்தினார்கள். அந்த இடம் வெறும் சுற்றுலா பார்க்கும் இடம் அல்ல, அது ஒரு எச்சரிக்கை. ஒரு காலத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். வலிமை இருந்தது, செல்வம் இருந்தது, பாதுகாப்பான வீடுகள் இருந்தன. ஆனால் இன்று அவர்களின் இடம் மட்டும் இருக்கிறது, அவர்கள் இல்லை. ஆனால் இந்த வரலாற்றை கேட்டுவிட்டு சமூக மக்கள் எப்படி அழிந்தார்கள் என்று மட்டும் கேட்காதீர்கள். உங்களையே கேட்டு பாருங்கள். அவர்கள் செய்த தவறுகளில் நான் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறேனா? அவர்களுக்கு தௌபா செய்ய வாய்ப்பு முடிந்துவிட்டது. நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நாளை என்று தள்ளாமல் இன்றே அல்லாஹ்விடம் திரும்புவோம். யா அல்லாஹ், முந்தைய மக்களின் வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் உள்ளத்தையும் எங்களுக்கு தந்தருள்வாயாக. அகங்காரத்திலிருந்தும் பிடிவாதத்திலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கள் ஈமானை பாதுகாப்பாயாக. நேர்வழியில் எங்களை நிலைத்திருத்துவாயாக. ஆமீன். இந்த வரலாறு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சஜ்தாவின் பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நபிமார்களின் உண்மையான வரலாறுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.